என் கையில் இருக்க இந்த நூடுல்ஸில் உங்கள் ப்ரோட்டீன் ஷேக்கில் இருக்கிறத விட அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. இது டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். அண்ட் இது பண்ணுறதுக்கு வெறும் 2 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் டோஃபு எடுத்து அதை நல்லா கட் பண்ணி ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த டோஃபு கூட ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸ்லேயே இதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. என்னன்னா அந்த கோதுமை மாவும் டோஃபுவும் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் அது மிக்ஸ் பண்ணுற டைமில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியாக அந்த மாவு நல்லா பிளெண்ட் ஆகி பார்க்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது இப்படியே ஒரு 1 hour விட்டுறலாம். 1 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்து நல்லா சப்பாத்தி மாவு தேய்க்கிற அளவுக்கு மெலிசா தேய்க்காம நல்லா திக்கா தேய்ச்சி அதுல இருந்து நூடுல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்காச்சும் திக்கா இருக்கணும். அப்பதான் அது குக் பண்ணும்போது உடையாது. இப்போ அது ஒரு பக்கம் குக் ஆகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்மளுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சாஸ் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்ன்றதுனால நான் ரெட் சில்லி சாஸ் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்றேன். இப்போ கடைசியா நம்ம சாஸையும் நூடுல்ஸையும் ஒன்று ஆட் பண்ணீங்கன்னா போதும், நமக்கு தேவையான டிஷ் ரெடி. இது நீங்க வழக்கமா பண்ற டிஷ்ஷை விட எக்ஸ்ட்ராவா ஒரு 10-20 நிமிஷம் எடுத்துக்கோங்க. பட் நீங்க உங்க வீக்கெண்ட்ல கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.